நாங்கள் பல நல்ல விடயங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்னைய அரசாங்கங்களிலே இந்த 3 இனங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது. ஆனால் இப்போது பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என்று ஏற்படுத்தி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போல இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல். இந்த வேலை திட்டம் 33 முக்கிய பில்லர்ஸ் தூண்களுக்கு ஊடாக எடுத்து செல்லப்படுகிறது. சோஷியல், என்வைரன்மெண்டல், எத்திக்கல். இது நல்ல விடயம். இதுல முதலாவதாக சோஷியல் பில்லரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுத்தம் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டிலே முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்ற டெங்கு ஒரு பாரிய பிரச்சனை, இலங்கை முழுவதும் உள்ள பிரச்சனை. ஆனால் நாங்கள் எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்குரிய காரணம், இன்று அரசாங்க திணைக்களங்களிலே பார்த்தீர்களானால் அங்கு பெருமளவான டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல நாங்கள் பாதுகாப்பு, வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை அமுல்படுத்துகிறீர்கள், நல்ல விடயம். ஆனால் இன்று 60-70 பேசஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருக்கார், மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது. அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது. பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள். பின்னால் வார வாகனம் அடிக்கிற ஹோன் கூட அந்த டிரைவருக்கு கேட்காது என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு மோசமான செயற்பாடுகள் வீதி போக்குவரத்திலே இடையூறுகளை ஏற்படுத்துகின்றது. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள், பெருந்தொகையான ரயில் கடவைகள், பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அதனால் பலர் இறப்பதை நாங்கள் பத்திரிகைகள் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.